ஹாய் மக்களே, குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஜிதேந்தர் பேசுறேன். என்னடா இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து பேசுறேன்னு பார்க்குறீங்களா? எங்கேருந்து பேசுறேன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஒரு அழகான தாய்லாந்து. தாய்லாந்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் நூஞ்ச் வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த சூஸ் பண்ணணுன்ற எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக். அந்த டாபிக் வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களில் நான். சரி, ஓகே. உங்களில் நான் இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பேச போகிறோம். சரி, இப்போ இந்த பேரை கேட்டிங்கல்ல, உங்களில் நான். இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாவது உங்களில் நான் அப்படின்னா, நான் வந்து உங்களோட லைஃப்ல என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க இன்னொருத்தரோட லைஃப்ல எப்படி இம்பேக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அதை பற்றி இந்த டாபிக் பியூட்டிஃபுல்லான டாபிக். எஸ், நம்ம இன்னொருத்தரோட லைஃப்ல வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். நம்மளோட பர்சனல் வெர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக், இந்த இந்த ஒரு உங்களில் நான் அப்படின்ற ஒரு பெரிய டாபிக் பார்த்தீங்கன்னா, அது 6 விதமாக பிரிக்கலாம். 6 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஓகேங்களா? 6 பாகங்களாக பிரிக்கலாம். அதில் நம்பர் 1 பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்? ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்காக வேலை செய்கிறோம். இன்னொருத்தரோட கனவுக்காக வேலை செய்கிறோம். இன்னொருத்தரோட சந்தோஷத்துக்காக வேலை செய்கிறோம். இது யாரா வேணா இருக்கலாம். ஃபேமிலியில் யாரா வேணா இருக்கலாம். இல்லை ஆஃபீஸில் யாரா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை செஞ்சு நம்ம யாருன்றதை மறந்து போய்ட்றோம். ஸோ பாகம், இந்த பாட்டு உங்களில் நான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்? ஹூ அம் ஐ? நான் யார்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்சனாலிட்டி டைப்ஸை வந்து அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட 2வது பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் அவர் வேல்யூ சிஸ்டம்ஸ்? நம்மளோட வேல்யூ சிஸ்டம் என்ன? அதாவது நான் இன்னைக்கு எதனால் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோட கேரக்டர்ஸ் எப்படி செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தூரமாக இருக்கோ, சரி கொஞ்சம் கிட்ட வந்து பேசலாம். ஓகே 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 இப்போ ஓகேங்களா? எஸ். ஸோ 2வது பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்ன்றது நம்மளோட டிஎன்ஏ. ஸோ நம்மளோட முன்னோர்கள் கிட்டேருந்து வந்திருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் கிட்டேருந்து சில விஷயங்கள் நம்ம வந்திருக்கோம். அதனால தான் இன்னும் கூட நம்ம போய் குலதெய்வ கோயிலில் போய் கும்பிட்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கும். அதை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆகலை அப்படின்னா சோகப்படுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்க போது அதுலேருந்து நீங்கள் உங்களோட வேல்யூஸ் என்னன்னு சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் 2வது பாகம். சரி, 3வது பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலீஃப் சிஸ்டம். அதாவது நம்ம சில விஷயங்களை நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கையாக சில விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் நம்ம நம்பி சின்ன வயசுலேருந்து நம்மள என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை நம்பி தான் நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சிருப்போம். பட் நம்ம பார்க்காத விஷயங்கள் நம்ம நம்ப மாட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்களோட நம்பிக்கைத்தன்மைகள், உங்களோட ரெஃபரன்சஸ் பாயிண்ட்ஸில் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லைன்னா அதை நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ நம்மளோட நெகட்டிவ் பிலீஃப் பாசிட்டிவ் பிலீஃபை மாற்ற போகிறோம். சரி, நெகட்டிவ் பிலீஃப்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, என்கிட்ட இப்போ பணம் வரப்போகிறதில்ல, நான் பணக்காரனே ஆக மாட்டேன், நான் எப்போவுமே ஏழை தான், எனக்கு எப்போவுமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் பிலீஃப். பட் அதை பாசிட்டிவாக பிலீஃபாக மாற்றி நமக்கு என்னடா சவுண்ட் வருதுன்னு பார்க்கிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பெல்லு, இந்த தாய்லாந்தோட பெல்லு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் போகும்போது இந்த பெல் அடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்போவுமே குண்டாக தான் இருப்பேன், எனக்கு வெயிட் கம்மி பண்ண முடியாது. அது வந்து ஒரு நெகட்டிவ் பிலீஃப். ஓகேங்களா? ஸோ அந்த பிலீஃபை உடச்சி நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ண முடியும். ஸோ அதுதான் பாசிட்டிவ் பிலீஃப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. பணத்து மேலே இருக்குது, அப்புறம் ஹெல்த் மேலே இருக்குது, ஃபினான்ஸ் மேலே இருக்குது, ஸ்கூல் படிக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் வர்றது, இல்லை வந்து ஜாபில் ப்ரொமோஷன் ஆகிறது, இல்லை மேனேஜர் ஆகிறது, விபி ஆகிறது, சிஓ ஆகிறது, இல்லை பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது. இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீஃப் எல்லாத்தையும் பாசிட்டிவ் பிலீஃபாக மாற்றுறது. இதுதான் 3வது பாகம். 4வது பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெசிஷன் மேக்கிங், இல்லாட்டி கோல் செட்டிங்னு வச்சுக்கலாம். கோல் செட்டிங்ன்றது இப்போ பார்ட் ஆஃப் லைஃப். கோல் செட்டிங் வந்து அது நிறைய வித்தியாசமான சொற்களால் கூப்பிடலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா, கோல் செட்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி எப்படின்னு நம்ம இந்த 4வது ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த 4வது ஸ்டேஜுக்கு அப்புறம் 5வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. 4 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 5வது ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்கம்ஸ், அதாவது
வரப்போகிற அவுட்கம்ஸ் ஏதாவது நம்ம இப்போ லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து டார்கெட் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட பர்மிஷன் கொடுத்து நம்ம ஒரு விஷுவல் போர்டு மாதிரி வரைஞ்சி அதில் நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறோன்றத அழகாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6வது ஸ்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதாவது உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த 5 ஸ்டேஜையும் நம்ம சேர்த்து வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று பண்ணுவோம். சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம். சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டுமா? சரி வந்துடுறேன். இப்போ ஓகேங்களா? சரி ஓகே. இந்த சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வீட்டில் வந்து அம்மா வந்து சில ரெசிபிஸ் வச்சுருப்பாங்க. சிக்கன் கறி, இல்லை ஃபிஷ் கறி, இல்லை வந்து சாம்பார், ரசம், அவங்களுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும். ஸோ அவங்க வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க. ஒவ்வொரு தடையும் போயிட்டு புக்கை ரெஃபர் பண்ண மாட்டாங்க, இல்லை யூடியூப் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. மைண்டில் ரெடியாக இருக்கும். இது வேணுமா இன்னைக்கு? ஓகே, இதை போய் டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். சில டைம் அவசரத்தில் பண்ணணும்னா பூண்டு குழம்பு, புளி குழம்புலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு ரெசிபி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவேன். இந்த 5 விஷயங்களையும் உங்களோட நீங்கள் ஐடென்டிட்டி யார், உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, உங்களோட வேல்யூ சிஸ்டம் என்ன, உங்களோட அவுட்கம் பிளான், உங்களோட கோல் செட்டிங் என்ன, இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போடும்போது உங்கள் ப்ளூ பிரிண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் நாளைக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 பாகங்கள் கொண்ட ப்ரோக்ராம் தான் உங்களில் நான். இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்துறதுக்கு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஸோ வர மார்ச் 7ஆம் தேதி சண்டே போல் நான் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் வந்து இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல் ப்ரோக்ராம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். காலையில் ஒரு 11 மணிக்கு போல் ஸ்டார்ட் ஆகும் சண்டே. அப்புறம் ஒரு 7 மணிக்கு போல் முடிஞ்சிடும். ஸோ எல்லோரும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஜில் மீட் பண்ணலாம், பேசலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 90 நாள் ப்ராஜெக்ட். இது 90 நாள் ப்ரோக்ராம். பட் வந்து இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில் மார்ச் 7ஆம் தேதி. ஸோ நீங்கள் அங்கே வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது, இந்த ப்ரோக்ராம் 90 நாள் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் ஒரு ஹோட்டலில். ஸோ லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபைனலைஸ் ஆன லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷன். சரிங்களா? ஸோ சென்னை லொக்கேஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது டீட்டெயில்ஸ்ன்றதை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி லைஃப் கோச்சிங் உங்களில் நான் சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் நான் வந்து டெய்லி நான் வந்து அப்டேட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குரூப்புக்குள்ளே சேருங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக உங்களில் நான்ற ப்ரோக்ராமில் மீட் பண்ண போகிறோம். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஷின்ஸ் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம். கொஞ்சம் வீடியோ பண்ண டிலே ஆகிடுச்சு, ஏன்னா கண்டினியூஸாக இருமல், அதனால தான். பட்டு இப்போ ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது. இந்த ஃபாரின் ட்ரிப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் நம்ம கூட சீக்கிரம் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இப்போ நீங்கள் ஒருவேளை நெட்வொர்க்கிங்கில் இருக்கீங்க, இல்லை நான் வந்து ஒரு பெரிய லீடராக மாற போகிறேன், என்ன டீம் ஹேண்ட்லிங் பண்ண போகிறேன், அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியை அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு கம்யூனிகேஷனாக, ஒரு பெஸ்ட்டு டீம் லீடராக மாறின உடனே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது அப்போ தான் நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் கோல். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பேஷன்ஸாக இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. அப்புறம் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். பை பாய். டேக் கேர்.